ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டை எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அது போக அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதாரோ இல்லை ரேஷன் கார்டோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா டிசபிலிட்டி கார்டு வந்து, ஸோ அதுவும் தேவை. ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் அந்த தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய டிசபிலிட்டி ஐடி கார்டு இல்லை அப்படின்னாலும் கூட இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இருந்தாலும் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிசபிலிட்டி ஐடி கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த டிசபிலிட்டி ஐடி கார்டுனால என்னென்ன யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அது போக இப்போ கை கால் ஊனமுற்றவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து வழங்கக்கூடிய ஸ்டாண்டு, அந்த வெஹிக்கிள் கொடுக்குறாங்களே, ஸோ இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த காது கேளாதவங்களுக்குலாம் அந்த மிஷின்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கீமே வந்து உங்களால் இந்த யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இது பண்ணிக்க முடியும். எதனாலும் சரி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் டிசேபிலிட்டி ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை மொபைலில் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு மேலே ஒரு ட்ரிபிள் டாட் இருக்கும், அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அப்ளை ஃபார், அதாவது நீங்கள் வந்து இப்போ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. அது போக அதை வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ அது போக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஐடி கார்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது போக உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே, அதாவது ஃபார்முக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் ரீஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து வேறு லாங்குவேஜில் காமிச்சிச்சு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத கொடுத்து கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய பேர், அதாவது நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதே பேர் இந்த இடத்துல தமிழில் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் தமிழ் கீபோர்ட் இருக்கலாம் மேபி, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் உள்ளீடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் அடிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே தமிழில் வரும். இதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் அதை அப்படியே காப்பி எடுத்துகிட்டு இந்த இடத்துல போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளிகன்ட் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, ஸோ என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துல மதர் நேம் கேட்டிருப்பாங்க, என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இதே பேர் இந்த இடத்துல தமிழில் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு அவருடைய ஜெண்டர், அதாவது ஆணாக இருந்தால் மேலும் பெண்ணாக இருந்தால் ஃபீமேல்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அவருடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல அவருடைய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிங்க.
என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல அவருடைய மார்க் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு தழும்பு மச்சம் இந்த மாதிரி எதை எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக எங்கே இருக்குன்னு என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்கள் கேஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளட் குரூப் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பிளட் குரூப் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு திருமணம் இருந்துச்சு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க, இல்லைன்னா அன்மேரிட்னு கொடுத்துங்க. உங்களுக்கு அது எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிட்னு கொடுத்தனால இப்போ வந்து ஸ்பௌஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் கார்டியன் ஆர் கேர்டேக்கர் ஆர் அட்டெண்டர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது யாருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு யாராவது கார்டியன் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட பேரை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த அப்ளிகண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இவங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து வைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் யாருனாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து இவங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிடலாம். இப்போ அப்ளிகண்ட்டோட வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணோம். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இது வந்து பார்த்து கீழே கொடுத்துருப்பாங்க ஜேபக், ஜேபிஜி, ஜிஃப், பிஎன்ஜி இந்த ஃபார்மெட்டில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து ஓப்பன் கொடுத்து இந்த இடத்துல அப்லோட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் அப்படி இல்லைன்னா கைரேகை இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சிருக்கேன் இல்லையா, அந்த சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான், அந்த ஃபார்மெட்டில், அதாவது ஜேபக், ஜேபிஜி, ஜிஃப் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. இது போக 3லேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது லெட்டரோ ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. நான் டோர் நம்பர் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தெரு பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ மேலே இங்கே என்ன டோர் நம்பர் கொடுத்தோமோ அதே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். மேலே அண்ணாமலை ஸ்ட்ரீட்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து தமிழில் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு அது போக இன்னும் அட்ரஸ் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டு, அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நான் மதுரை ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்து உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்கள் ஏரியாவோட பின்கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபார் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் ஆதார் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆதாரில் உள்ள அட்ரஸ் தான் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல அதாவது இப்போ நம்ம இங்கே என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்காக ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். நம்ம ஆதார் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனால் ஆதார் அப்படிங்கிறதே நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆதார் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்க்ரால் பண்ணி வந்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு மேலே கொடுத்த அட்ரஸும் உங்களுடைய நிரந்தர முகவரியும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சேமஸ் செபோ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே அட்ரஸ் இந்த இடத்துல கீழே வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை, நீங்கள் செப்பரேட்டாக மறுபடியும் இந்த இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. இல்லைனா நோன் கொடுத்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ நான் இருக்குது அதனால் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இந்த டாக்குமெண்ட் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், TNVNRLD அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் உங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர். இதை தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல டீடைல்ஸ் ஆஃப் இஷ்யூங் அத்தாரிட்டி, அதாவது இதை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் புக்கில் இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க.
என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டிசபிலிட்டி பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க, அதுவுமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ அதில் பார்த்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டிசபிலிட்டிஸ் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பிறந்ததுலேருந்தே டிசபிலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த இடத்துல டிசபிலிட்டி பை பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. இல்லை இடையில தான் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, எந்த வருஷத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசபிலிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய உடம்புல எந்தெந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது கரெக்டாக இதில் நீங்கள் எத்தனை நாள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்தெந்த ஏரியாலாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசபிலிட்டி டியூ டு, அதாவது எதனால் டிசபிலிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுக்கு ஆக்சிடென்ட்னால வந்துச்சா இல்லை ஏதாவது டிசீஸ் வந்து அதனால் வந்துச்சா, ஸோ அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளீஸ் செலக்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் வந்து இது தெரிஞ்சால் அதை கொடுத்துக்குங்க, இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னனால இந்த இடத்துல ஆக்குபேஷன், அதாவது என்ன மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎல்ஆர் ஏபிஎல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பிபிஎல் அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்கன்னு அர்த்தம், ஏபிஎல் அப்படின்னா வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னால மேக்ஸிமம் வந்து ஏபிஎல்லாக தான் இருப்பீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கரெக்டாக என்ன மாதிரி வாங்குறீங்களோ அது மாதிரி கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பௌஸ் இன்கம், அதாவது உங்கள் ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட ஏதாவது இன்கம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்தால் கொடுத்துக்குங்க, இல்லைனா விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. அதாவது ஆதார் கார்டு அப்படிங்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐடென்டிட்டி ப்ரூஃப் சேமஸ் ப்ரூஃப் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், அதாவது நம்ம இங்கே வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த அட்ரஸும் இந்த இப்போ நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ இந்த கொடுத்துருக்கோம் இல்லையா ஆதார் கார்டுன்னு சொல்லி, இந்த அதில் உள்ள அட்ரஸும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் ஆமாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய கேப்சா பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய செக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அதை அப்படியே செக் பண்ணிக்கிங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி போய் அப்படியே செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதில் எடிட் பண்ணணும் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 8 கொஸ்டின் வந்து கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கும் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல த அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி. இதை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் காப்பி வந்து இந்த இடத்துல அப்படியே டவுன்லோட் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட தெரியும் இது வரைக்கும் நீங்கள் உள்ளே என்ன அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இது உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட்டும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டேட்டஸை வந்து இப்போ செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹோம் பேஜுக்கு போய்க்கிங்க. போயிட்டு டவுன்லோட் யுவர் டிசபிலிட்டி கார்டு அண்ட் யூடிஐடி கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து காப்பி எடுத்தீங்க இல்லையா, ஸோ அதே என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அங்கே உள்ள என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆயிரும். ஸோ இது மாதிரி லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் அதே சேம் ஆப்ஷன் தான், டவுன்லோட் யுவர் டிசபிலிட்டி கார்டு அண்ட் யூடிஐடி கார்டு அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கேனாலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கீம்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில்
அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது போல ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.